வணக்கம், இது உங்கள் ஏஆர்வி குடில். நான் விஜயலட்சுமி ராஜேஷ். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஏஆர்வி குடியில் பார்க்கக்கூடிய ரெசிபிஸ் தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுங்க தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு 4 தக்காளியை வெந்நீரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், பெருங்காயத்தூள், ஒரு ஆர்க்கு கருவேப்பிலை, உப்பு, எண்ணெய், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் 4 வரமிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், மிளகாய். இதான் வியூவர்ஸ் நம்ம தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, வரமிளகா நம்ம தொலியோடையே போட்டு நம்ம பூண்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் அதோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுத்தோ. இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சு தோல் நீக்கி நல்லா அரைச்சோ இல்லை கைகளால் கசக்கியோ எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து அதுலேயே இந்த பச்சை மிளகா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம் இல்லையா, ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த தக்காளி பச்சை மிளகாவை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா தக்காளி லேசாக வதங்கி வந்துடுத்து. அது கூடவே நான் மிக்ஸி ஜாரில் இந்த வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா தக்காளி, அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் விட்டுக்கலாம், புளி தண்ணி. இது ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கல்லுப்பு சேர்த்துப்போம். ஆல்ரெடி நான் மைசூர் ரசம் எப்படி பண்ணுறது, அப்புறம் ரசப்பொடியை வச்சு ரசம் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூளியை சேர்த்துப்போம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மைசூர் ரசம். இப்போ இது கூடவே நம்ம தக்காளி பழம் வேக வச்சு எடுத்துட்டோம் இல்லையா, அந்த தண்ணியை கீழே விட வேண்டாம், அதையும் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். இப்போ இது நல்லா கொதித்து பச்சை வாசனை போகட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது இல்லையா. இந்த ஸ்டேஜில் நான் நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், துவரம்பருப்பு, மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் இந்த ரசத்தில் சேர்த்துப்போம். இதையும் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாம். அப்படியே இது மறுபடியும் கொதிக்கக்கூடாதுங்க, நல்லா நொரைச்சின்னு வரணும். நொரைச்சின்னு வந்தால் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி பண்ணிங்கன்னா இது ஒரு நிமிஷம் போல் நல்லா நொரைச்சின்னு வரட்டும். இப்போ தக்காளி ரசம் பார்த்திங்கன்னா நல்லா நொரைச்சின்னு வர ஆரம்பிச்சிடுது பாருங்கள். இப்போ தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. நான் ஒரு 7-8 பேர் சாப்பிட்ற மாதிரி ரசம் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா நொரைச்சின்னு வர ஆரம்பிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கிண்ணத்தில் எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாக எடுத்து இப்போ கடுகு சீரகம் தாளிச்சுக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். இப்போ தாளித்து கொட்டியாச்சு தக்காளி ரசத்தில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஏஆர்வி குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம குடிலோடு இணைந்திருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.